உண்டாவதாக. இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கோரி, நடுவர்களுக்கு அறியாமையை திரும்பி சொல்ல போகிற நடுவர்களுக்கும் வணக்கத்தை கோரி என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்கிறேன். கிறிஸ்துவர்கள் மத்தியில சுவிசேஷம் தாமதிப்பதற்கு காரணம் அறியாமையே அப்படின்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். கிறிஸ்தவ மத்தியில சுவிசேஷம் தாமதிக்குதுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம், உங்க பட்டிமன்றத்தின் நோக்கம் என்னங்க? இந்த பட்டிமன்றத்தை நடத்தி இதன் மூலியமா ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வர வச்சு அப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லுங்க இந்த பட்டிமன்றத்துல வச்சிருக்காங்க. அதனால நம்ம பார்க்கும் போதோ நம்ம அறியாமையினால மாத்திரமே எப்படி அறியணும்? சும்மா படித்து வைத்து நிறைய வசனங்கள் நம்மளுக்கு தெரியும், அதிகமான வசனங்களை நம்மளுக்கு தெரியும். 2 சமயம் வாய்க்கிறோம். அந்த வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 14-23 பாத்தீங்கன்னா சுவிசேஷன் என்மேல் இருந்த கடமை, சுவிசேஷத்தை நம்ம செஞ்சாதான் எனக்கு ஐயோ நிறைய வசனங்கள் அப்படின்னு தெரியும். பைபிள் முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்குது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அறிவிக்காம இருக்கிறோம். எதனாலனா ஆராய்ந்து அறியறதில்ல. அதோட பலன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனோட பலன் ஜீவ கிரீடம், ஜீவ விருட்சத்தின் கனி, அப்புறம் நமக்கு நிலையிலா வாழ்வு. இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு நேர்மையான வசனம். அந்த வசனத்தை படிக்கும் போதோ அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். நம்ம பரலோகத்துக்கு போனா வேற எதுவுமே வேண்டாங்க. பரலோகத்துக்கு போனா நம்ம தேவனோட இருப்போமா, ஏசப்பாவோடு இருப்போமா, அவரை தொட்டு பார்க்கலாம், அவரோடு இருக்கலாம். இதை விட என்னங்க வேணும் நம்மளுக்கு? இதுக்கு நம்ம அறியாமை. நம்ம போனாக்க நமக்கு டிக்கெட் இல்லைங்க. நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா நுழைவாசல நம்ம நுழைக்கிறதுக்கு டிக்கெட் இல்லை. நம்ம இந்த உலகத்துல சம்பாதிக்கிற சம்பாதியமோ வீடு வாசலோ இல்ல. ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணணும்? அறுவடை செய்து கொண்டு போகணும். அறியாமைனால இந்த கடவுள் என்ன பண்ணாரு, நம்மளுக்கு பரலோக வாழ்வை ஒரு நொடி பொழுது நம்மளுக்கு காட்டிட்டு இருந்தாருன்னா, அதை நம்ம ருசி பார்த்துட்டோம்னா, அந்த தேவனை நம்ம தொட்டு பார்த்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காம நம்ம இருக்கவே முடியாது. இயலாமை அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இயலாமைன்றது ஒண்ணு இருக்குதாங்க உலகத்துல. முயற்சி செய்தா முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதாங்க. முயற்சி செய்யலாம், கண்டிப்பா எதுவுமே சாதிக்க நம்மளால முடியும். ஆனாலும் இவங்க எந்த தைரியத்துல இயலாமே சொல்லி உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. முயற்சி செய்த எல்லாமே முடியும். நம்ம அறியாமையினாலதான் அறிவிக்காம இருக்கோம். நம்ம அறிவிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்க போறது பரலோக வாழ்வு. எல்லாத்தையும் காட்டில நான் சொல்றது போல வெளிப்படுத்த 23 கடவுளை நம்ம பார்க்கலாங்க. நம்ம கூட இருக்காருங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அது போதாங்க நம்மளுக்கு. அப்போ நம்ம அங்க போனோம்னா நம்ம அறிவிக்கணும். நான் ஒரே ஒரு ரகசியத்தை மாட்டோம் நீங்க சொல்லி கொடுக்குறேன். நான் சின்ன இருக்கும் உங்க ஏஜ் இந்த இது இல்லை. ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லும்படிக்காக அதனாலதான் இந்த பைபிள நான் தூக்கி கொண்டு வந்தேன். இங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய ஏசப்பா சொல்றாரு, பழைய துருத்தில புதிய ரசத்தை ஊத்தி வைக்காதீங்க, ஊத்திலாம் திரும்பி போக என்ன கேட்க போகும் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? பழைய ஏற்பாட்டை விட்டுட்டு புதிய ஏற்பாட்டையும் நம்ம எழுதுக்க மாட்டோம். இந்த புதிய ஏற்பாட்டை ஒன்றையும் நம்ம கடைபிடிக்க மாட்டோம். நம்மளுக்கு எது தேவையோ அது இதுல கொஞ்சம், இதுல எது தேவையோ அதுல கொஞ்சம் நம்மளே ஒரு ஸ்டார்ட் பண்றது. புதிய ஏற்பாட்டுல ஃபுல்லா நான் கொடுக்குற பைபிள்ல படிச்சு நீங்க சொல்லுங்க. 6 நாளா வேலைக்கு போயிட்டு ஒரே நாள் சர்ச்சுக்கு மாத்திரம் 1 hour மட்டும் போயிட்டா போதும் அப்படின்ற காரியம் என்னங்க இருக்கு? இதுல நம்மளுக்கு சொல்லப்படுறதெல்லாம் புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்துமக்கள் அறுவடை பண்ணணும். கடவுள் சொல்றாரு, ஆபிரகாம் அழைக்காரு. அப்ப என்ன சொன்னாரு? வானத்தை பாரு, நட்சத்திரங்களை பாரு, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீ என்ன அவ்வளவு உன்னோட சந்ததி பெருக்க பண்ணுவேன்னு சொல்லி அழைக்கிறாரு. ஆதாம் ஏவால பழுதி பெருக சொல்றாரு. நோவாவை கிளையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்தால பழுதி பெருக சொல்றாரு. அப்படியா கடவுள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டின் காலத்துல தான் வைத்திருக்கிறாரே தவிர புதிய ஏற்பாட்டின் காலத்துல யோவான் அழைக்கிறாரு, யாக்கோபு அழைக்கிறாரு, அங்கிதையா பேதுரு அழைக்கும் போதோ வாய்களை மனுஷ
மக்களாய் இருக்கிறவர்களாய் அவங்க வேணும் சொல்றதை தவிர வாங்க கல்யாணம் பண்ணுவோ ஒரு குழந்தை போகும் அந்த காலம் முடிச்சிருச்சுங்க. இன்னும் நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மேல நம்ம திருமணம் பண்ணி குழந்தை பெற்று வீடு கட்டி வாசல கட்டி மேலானவைகளை உரித்து சிந்திக்க சொல்லி கத்த சொல்லியிருக்காரு. அதையே கேட்டு இதெல்லாம் கிடையாது சனக்கு போயிடுறாங்க. இது என்ன கடினமான உபதேசம், இது யார் கேட்பாங்க அப்படின்னு பாயசம் என்ன பண்றாங்க போயிடுறாங்க. அப்ப கடவுள் திரும்பி கேட்கிறாரு, சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, ஒரு வழியின் வார்த்தை நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. அப்போ நம்ம அந்த சுவிசேஷம் பண்ணி நம்ம செய்யாத படிக்கு நம்ம என்ன பண்றோம், தாமதிக்கிறோம், பின்வாங்குறோம். அது எதுனாலன்னா அறியாமைனாலதான். நம்மளுக்கு பரலோக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சாலும் நம்ம அறிவிக்காம இருக்க மாட்டோம். இன்னொரு விஷயம், நரகம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம அறிவிக்காம இருக்க மாட்டோம். இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுது சொல்றேன். லாஸ்ட் ஐஸ்வர்யவான் அவன் கதை அதுல கேட்காது. இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தை அனுபவிக்கும் போதுதான் அதோட வழி தெரியும். கேட்கிறாரு, இந்த நைட்டு செஞ்சு ஒரே ஒரு என் சொந்தத்துக்கு போய் நான் பூச்சிட்டு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல முடியாது. நோவோட கப்பல் மடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2வது வாய்ப்பு இல்ல. இப்ப கூட கடவுள் கிருபை காலம் நம்மளுக்கு சொன்னாரு, சொப்பு தண்ணியும் கிண்ண கழுதிக்கோ இருதயமோ தூரமா இருக்குது, கடவுளை நீங்க பின்பற்றணும்னு கடவுள் சொல்றாரு. ஆனாக்கா நம்ம இன்னும் கூட என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சொப்பு கடவுளை மாதிரிதான் திருச்சம்பி கோயிலாமல் போயிட்டு வரவே தவிர நம்ம இன்னும் அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம உள்ள வாங்கிட்டோம்னா அதை நம்ம சொல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. லாசரு சொல்ற அந்த பெரிய ஐஸ்வர்யவான் அந்த இடத்துல கேட்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுங்க. அந்த மாதிரி தான் நம்ம கூட வர காலத்துல நம்ம மதிப்போமானால் உயிர் பெறுவோமானால் அங்க போய் நம்ம அவதிப்படுத்தோட கேசப்பாவை நம்ம கூட இருந்தோம், நடந்துட்டு இருந்தோம், நம்ம சுவிசேஷம் பண்ணி அறிவிக்கிற தாங்க இருக்குது. அதை நம்ம தெரிந்து கொண்டோம்னா கண்டிப்பா நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காம இருப்போம். ஒரே ஒரு விஷயம் ஏனாமே வந்துருக்காங்கல்ல, ஐயர் மாத்திரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க திருச்சபையில, நீங்க ஆத்ம மக்களை 10 பேரை கூப்பிட்டு வந்தா 1 லட்சம் ரூபாய் ஏனம் எடுத்துவாங்களா? 1 லட்சம் ரூபாய் நீங்க கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு ஐயர்ஸ்னா யாரு எல்லா பேரை தள்ளிடுவாங்க. ஹஸ்பண்ட் கேட்பாரு, இட்லி குடும்பம் இருங்க வர 1 லட்சம் போயிடும் ஆத்மா. அப்பா அவங்க குடும்பம் இல்லையா, அப்போ சமுதாயம் இல்லையா, அவங்க வேற இல்லையா? அப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. முக்கியத்துவம் எது கொடுக்குறோமோ அதுக்கு கண்டிப்பா நம்ம வேலை செய்வோம். எல்லாமே ஒரு வார்த்தை கிடையாது. முயற்சி செய்ய என்ன முடியும், அறியாமையினால மாத்திரமே நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்கணும் என்பதே பாதம். இதோட 2 வாய்ப்பு நன்றி.